தங்கள் பெயரில் போலி மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டதாக உச்சநீதிமன்றத்தில் முறையிட்ட இருவரும் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார்கள். நேரலையில் பார்க்கலாம். நான் அன்னார் கூலி காசு நான் அப்பப்போ இதை பண்ணிட்டு இருக்கணும். எனக்கு அது ரத்து பண்ணணும். நீங்க இப்ப இந்த கேஸ் ரத்து பண்ண சொல்றீங்களா? நீங்க போடலன்னு சொல்லி என்ன உள்ள கேட்டாங்க இந்த சார் பண்ணி இது என்ன பதில் சொன்னீங்க? இது மூலம் ரத்து பண்ண தான் கேட்டிருக்கேன். வேற ஒன்றும் இருக்கு. ஒரு வக்கீல் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. வக்கீல் பேர் தெரியாது. இல்ல இப்ப நீங்க வேற யாரும் கட்டாயத்தின் பேர்ல இங்க உங்களை கூட்டு வந்தாங்களா? இல்ல நானும் ரத்து பண்ணலாம் தான் வந்தோம். நானும் ரத்து பண்ண இங்க சட்ட உதவி மையத்துக்கு அழைத்து வந்தது யாருன்னு? இல்லைங்க, நாங்களா தான் சொல்லிட்டு ரத்து பண்ணிக்கலான்ட்டு வந்தோம். என்ன சொல்ல வரீங்க ஃபைனலா? அதான் கொடுத்தது தெரியாம போட்டு கை ரத்து பண்ணி கொடுத்தா போதுங்க. எனக்கு மன உளைச்சல் ஆளாக்காம ரத்து பண்ணி விட்டு நான் நாடு கூலிக்காரன். எனக்கு இது பத்தி என்னன்னு தெரியும், அரசியல் பத்தி என்னன்னு நான் எதுக்கும் தெரியாது. இல்லைங்க சார், நான் எனக்கு கையில் போட்டது தெரியாம போட்டுருக்குமா சார்? தெரியாமனா இப்ப நீங்க தெரிஞ்சுக்க கேட்டாங்கன்னா கொடுத்துட்டேன். அப்புறம் மக்கா நல்லது இது மாதிரி ஆயிடுச்சுன்னு ரத்து பண்ண சொல்றது. வேற ஒன்றும் என்ன அனுப்பிச்சு நீங்க வந்து உச்ச நீதிமன்றத்தில் நேரடியாக வீடியோ கான்பரன்ஸ்ல ஏதோ ஆஜரானீங்களா? அப்புறம் ஆஜராங்களா? கையெழுத்து தெரியாம கையெழுத்து போட்டேன். அது வந்து இப்ப ரத்து பண்ண சொல்லி கொடுத்துருக்கோங்க. எதுக்கு கையெழுத்து போட்டீங்க? என்ன சொன்னாங்க? தெரியல, என்கிட்ட தெரியாம கையெழுத்து வாங்கிட்டாங்க. இல்ல உங்களுக்கு தெரியாம பேசுனாங்களா? இல்ல கையெழுத்து பேப்பர் வந்தாங்க. என்ன சொல்லி உங்களுக்கு உங்க கையெழுத்து நீங்க தானே போட்டீங்க? எதுக்கு கையெழுத்து போட்டீங்க? அது எதோ தெரியாம பேப்பர் போட்டா நான் மக்கா நல்லதா போன் பண்ணி கேட்டேன். எதுக்கு கையெழுத்து வாங்கிச்சுன்னு. அது ஒண்ணும் இல்ல, பையனுக்கு வேலை சமாசமா இறந்து போனதுக்கு பணம் சேர்த்து பண்றதா சொன்னாங்க. அதனால ஏற்ற போட்டேன். வேண்டாம், ரத்து பண்ணி விட்டுங்க. நான் அன்னார் கூலி காசு நான் அப்பப்போ இதை பண்ணிட்டு இருக்கணும். எனக்கு அது வேண்டாம், ரத்து பண்ணணும். நீங்க இப்ப இந்த கேஸ் ரத்து பண்ண சொல்றீங்களா? நீங்க போடலன்னு சொல்லி என்ன உள்ள கேட்டாங்க இந்த சார் பண்ணி இது என்ன பதில் சொன்னீங்க? இது மூலம் ரத்து பண்ண தான் கேட்டிருக்கேன். வேற ஒன்றும் இருக்கு. ஒரு வக்கீல் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. வக்கீல் பேர் தெரியாது. இல்ல இப்ப நீங்க வேற யாரும் கட்டாயத்தின் பேர்ல இங்க உங்களை கூட்டு வந்தாங்களா? இல்ல நானும் ரத்து பண்ணலாம் தான் வந்தோம். நானும் ரத்து பண்ண இங்க சட்ட உதவி மையத்துக்கு அழைத்து வந்தது யாருன்னு? இல்லைங்க, நாங்களா தான் சொல்லிட்டு ரத்து பண்ணிக்கலான்ட்டு வந்தோம். வேலைக்கு கையெழுத்து என கூறி சிபிஐ விசாரணை கோரி தனது பெயரில் மனு தாக்கல் செய்திருப்பதாகவும் வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் கோரிக்கை வைத்திருப்பதாகவும் செல்வராஜ் என்பவர் செய்தியாளர்களிடத்தில் தெரிவித்திருக்கிறார்.